நாம 2021 தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஆதரவு பெற்று மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்தாரு. யாருடைய நாற்காலி கீழே போய் ஒளிஞ்சு கொண்டு போய் தவழ்ந்து கொண்டு போயோ யார் காலையும் பிடிச்சு முதலமைச்சர் ஆகல. நான் யார சொல்றேன்னு தெரியுது இல்ல, பாதம் தாங்கி பழனிசாமி. கண்கொள்ளா காட்சி. தமிழ்நாட்டில் இல்லம்மா, தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே இப்படி முதலமைச்சரான ஒரு ஜென்மத்தை நீங்க பார்க்கவே முடியாது. கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சோரனா இருந்தா இப்போ என்ன தெரியுமா, ஏதோ தேடுறாரு. என்ன தேடுறாரு? சில்லற கீழே சில்லறை போட்டாரு, தேடுறாரு. இப்போ 2-3 நாளா பிரச்சாரத்துல இத பெருமையா வேற சொல்றாரு. ஆமா, நான் தவழ்ந்து போய் தான் முதலமைச்சரான. அவங்க என்ன 3வது மனுஷனா? நான் அவங்க காலை பிடிச்சுதான் முதலமைச்சரான. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கம் வேணாம்? கொஞ்சமாச்சும் ஒரு, அதாவது இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு முன்னாள் முதலமைச்சரை இந்திய வரலாற்றில் யாருமே பார்த்தது கிடையாதுமா. அதனால தலைவர் அவர்கள் எப்பவுமே அவர் செல்லமா கூப்பிடுவாரு, பாதம் தாங்கி பழனிசாமி. மாத்தி 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 பேசுவாருமா. அது இப்ப தொடர்ந்து 2 நாளா பிரச்சாரத்துல தொடர்ந்து என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. என்ன தெரியுமா சொல்றாரு? எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறாரு. உதயநிதி எப்ப பார்த்தாலும் கல்ல தான் காட்டுறாரு. இந்த கல்லுதான் இது. நான் சென்ற இது 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 27ஆம் தேதி திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு வந்து நாங்க மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தர போறோம்னு சொல்லி அடிக்கல் நாட்டி வச்சுட்டு போன கல்லு. வச்சிருந்தது ஒரே கல்லு. அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்னன்னா கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், இது வரைக்கும் 1 ரூபா ஒதுக்கலமா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்ல நான் கொடுக்க மாட்டேன். இதான மெயின் கல்லு. உதயநிதி எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு. நீ என்னத்த காட்டுனீங்க? நீங்க என்ன காட்டுறீங்க? நான் கல்ல காட்டினேன். நான் எய்ம்ஸ் கல்ல காட்டினேன். நீ என்ன காட்டுனீங்க? ஏன்டா இருக்கிறத நான் காட்டினேன், ஓன்டா இருக்கிறத நீ காட்டினீங்க. இதுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? சிரிக்கிறதுலாம் ஒரு தப்பா? சிரிச்சா தப்பாங்க? சிரிச்சா தப்பு கிடையாதுங்க, குழந்தை சிரிப்பு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன் உதயநிதி சிரிக்கலையா பிரதமரை பார்த்து? ஏன் முதலமைச்சர் சிரிக்கலையா பிரதமரை பார்த்து? ஆமா சிரிச்சோம். ஆனா ஏன் சிரிச்சோம்? நான் செஸ் ஒலிம்பியாட் நடத்தணும். முதலமைச்சர் அவர்கள் வெற்றிகரமா செஸ் ஒலிம்பியாட் நடத்தினாரு, உலக போட்டி. அதுக்கு வெற்றிகரமா நடத்தி முடிச்சதுக்கு பிரதமர் இங்க வந்து பாராட்டி முதலமைச்சரை பாராட்டிட்டு போனாரு. ஒரு வேலையை எடுத்தா வெற்றிகரமா செஞ்சு முடிக்கணும், அதுக்கு பாராட்டிட்டு போனாரு. நான் கேலோ இந்தியா போட்டி நடத்தினேன், வெற்றிகரமா நடத்தி முடிச்சேன். தமிழ்நாட்டிலேயே முறையா கேலோ இந்தியா போட்டி நடத்தி முடிச்சேன். அதுக்கு பிரதமர் இங்க வந்து என்ன பாராட்டிட்டு போனாரு, அதுக்கு சிரிச்சேன். நீ எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிட்டியா? 1 ரூபா ஒதுக்கலமா. இதுக்கப்புறம் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு எல்லாமே பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா மதுரை எய்ம்ஸுக்கு இது வரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கல. இப்படிதான் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு அரசையும் தொடர்ந்து ஒன்றிய அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது.